அனைவருக்கும் வணக்கம். 2026 செப்டம்பர் மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது முதல் ராசி மேஷம். மேஷ ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, முதலாவதா நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுவுடைய இணைவு பிளஸ் சஞ்சாரம் இருக்கு. மேலும் 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சம், 11ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். இந்த மாதத்துல கிரகங்களுடைய நகர்வுலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி வளமாகிறாரு. ரொம்ப நல்ல விஷயம். நிறைய மங்கள மாற்றங்கள் இந்த மாதத்துல உறுதியாக உண்டு. அடுத்தது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மேலும் உச்சமாகிறாரு. அடுத்தது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மேலும் சூரியனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சமாகி உச்ச குருவோட இணைந்து ஒரு நீச்சபங்க ராஜயோகத்தை கிரியேட் பண்றாரு. அதே போல செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் நம்மளோட ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சுக்கிரனோட இணைகிறாரு. இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான கிரக நிலை. இப்போ இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாம். முதலாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ராசிநாதன் நீச்சமாகி உச்ச குருவோட இணைகிறாரு. நீச்சபங்க ராஜயோக அமைப்பு. சோ இந்த மாதத்துல நிலையான சிந்தனை வந்துடும். முக்கிய மாற்றங்கள், முக்கிய முடிவுகள் இந்த மாதத்துல எடுப்பீங்க. வாழ்க்கையில மறக்க முடியாத அற்புதமான தருணங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்கும். நிம்மதியான சூழ்நிலையும் நிம்மதியான மாற்றத்தையும் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் மன ரீதியா கொஞ்சம் பய உணர்வு, பதட்ட உணர்வுலாம் இந்த மாதத்துல நீங்கும். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி, வீடு, வாகனம், நிலபுலங்கள் இது சார்ந்த வகையில அற்புதமான யோகங்கள், அற்புதமான முன்னேற்றங்கள் இதெல்லாம் சேரும். குறிப்பா செவ்வாய் நீச்சமாகிறதுனால ஏதாச்சும் புதுசா நிலபுலங்கள் வாங்குறீங்கன்னாக்கா அதுல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதை மட்டும் நீங்க பாத்துக்கணும். மற்றபடி இந்த மாதத்துல நிலபுலம், வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம், இது சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்களை செய்யக்கூடிய யோகம் இதெல்லாம் அற்புதமா உண்டு. அடுத்தது 6ஆம் இடத்துல புதன் உச்சம். உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள், இதுவரைக்கும் எதை நீங்க பிரச்சனையா பாத்தீங்களோ அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஆனா 6ஆம் இடத்துல புதன் உச்சமாகும் போது கடன் சூழலை உருவாக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும். புதுசா கடன் வாங்கி சுப மாற்றங்கள் செய்வீங்க, சுபவிரிய செலவுகள் செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இது. முதல்ல இந்த மாதத்துல தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நிறைய பேருக்கு புதுசா வேலை கிடைக்கும், பதவி மாற்றம் கிடைக்கும். ஆல்ரெடி இருக்கிறத விட ஒரு படி மேல போயிடுவீங்க. எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல உயர்வு உறுதியாக உண்டு இந்த செப்டம்பர்ல. அதற்கு அடுத்தபடியா வேலை வாய்ப்பே இல்லை, புதுசா வேலை கிடைக்குமானா மோஸ்ட்லி ஆகஸ்ட்லயே நிறைய பேருக்கு சுப செய்தி கிடைச்சிருக்கலாம். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர்லயும் தொடர்ச்சியான அந்த வெற்றி சதவீதம் உண்டு. செப்டம்பர்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைச்சிடும். சோ அப்படி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த மாதத்துல உண்டு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது புதிய பொறுப்புகள், மேல அதிகாரிகளுடைய பாராட்டுதல், அங்கீகாரம் இதெல்லாம் இந்த மாதத்துல பிரமாதமா கிடைக்கும். எந்த குறையும் இல்லை. அடுத்தபடியா நம்ம பாக்குறது தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசா தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாக்கா முதலீடை குறைச்சி உழைப்பு அதிகப்படுத்துங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, நிறைய பேருக்கு தொழில் சிந்தனை வந்துடும். ஆனா கடன் வாங்கி முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வந்துடும். 6ஆம் இடத்துல புதன் உச்சம். கடன் விஷயங்களில் கவனம் தேவை. கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் வச்சிடாதீங்க, கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. சோ அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி பிசினஸ் எல்லாம் ஸ்மூத்தா நகரும். ஆல்ரெடி நீங்க தொழில் பண்றீங்கன்னா அந்த பிசினஸ் ஸ்மூத்தா நகரும். வருமானத்துல தடை இருக்காது. உங்களுடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். அதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை. புதுசா தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி ஒரு முறை பார்த்து அதன் பிறகு நீங்க ஸ்டார்ட் பண்றது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். அதற்கு அடுத்தபடியா பொருளாதாரம்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல ராகு, வரவுல தடை இல்லை. ஆனா 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பிளஸ் 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி, 6ஆம் இடத்துல புதன் பகவான் உச்சம். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடன் சுழல் உருவாகும். கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இந்த மாதத்துல ஏற்படும். கடன் வாங்கி சுப மாற்றங்கள் செய்றீங்க, சுப விரய செலவுகளை செய்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இது. ஏதாச்சும் டல்லா இருக்கா, பிரச்சனையா இருக்கா அப்படின்னா இல்ல. வருமானத்துல தடை இல்ல, வருமானம் சிறப்பா இருக்கு. மேலும் ஒரு சிலருக்கு சுப விரய செலவு சார்ந்த வகையில கடன் சூழ்நிலை வரலாம். கடன் வாங்கினாலும் அது மகிழ்ச்சியான கடன், நிம்மதியான ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு கடன், சுப விரய செலவுக்கான ஒரு கடன் அப்படின்னு சொல்லிடலாம். சோ வரவு உண்டு, வரவை தாண்டிய செலவும் உண்டு. அந்த செலவு அர்த்தமுள்ள மகிழ்ச்சியான சுபவிரிய செலவு அப்படின்னு தான் நான் சொல்றேன்.
அடுத்தது சொத்துக்கள், புதுசா அசையா சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம், வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இது போன்ற அமைப்புகள்லாம் இந்த மாதத்துல பிரமாதமா நடக்கும். இந்த செப்டம்பர் அதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்கா அப்படின்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. குருபலமும் சிறப்பா இருக்கு. நம்மளோட ராசிநாதன் நீச்சமானாலும் நீச்சபங்க ராஜயோகம் ஆகுறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும், திருமணம் நடக்கும், திருமண சுபகாரியங்கள்ல மகிழ்ச்சி தருணங்கள் இந்த மாதத்துல உண்டு. சுபவிரய செலவு திருமணம் சார்ந்து நிறைய பேருக்கு இந்த மாதத்துல இருக்கும். எனவே திருமண முயற்சிகளும் வெற்றி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அடுத்து திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்துல வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த கவலைகள் எல்லாம் இந்த மாதத்துல நிவர்த்தி ஆயிடும். வாழ்க்கை துணையோட அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த பாச பிணைப்பு மேன்மையாகும். வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சாதகமா இருக்கு. எனவே திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல மங்களகரமா நடக்கும். நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்தது புத்திரபாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதெல்லாம் இந்த மாதத்துல ரிசர்ச் பண்ண வரைக்கும் 5ஆம் இடத்துல சூரியன், கேது, புதனோட இணைவுலாம் இருக்கு. புத்திரபாகியத்துல ஒரு சில மருத்துவ செலவுகளோட சுப செய்தி கிடைக்கும், முயற்சி பண்ணலாம். அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பிள்ளைகளுடைய உறவு நிலையில கொஞ்சம் அனுசரிப்பு தேவை. பிள்ளைகளோட எந்த விரோதமும் இல்லாம அவங்களுடைய உறவு நிலை, மேலும் அவங்களுடைய தேக ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா பிள்ளைகளோட ஏதாச்சும் மனக்கசப்புகள் வரலாம், அல்லது பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து நீங்கலாம். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பர்டிகுலரா கொஞ்சம் கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயம், நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. இந்த மாதத்துல அவசர முடிவு, அவசர மாற்றங்களை பூர்வீக சொத்து ரிலேட்டடா எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் தெளிவா சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு? 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு, புதன் ஆதித்ய யோகம். கல்விக்கு இந்த மாதம் வந்து பெருசா தடையா தெரியல. கல்வியில உயர்வு தான், கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும். மேல்நிலை கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கல்வி ரீதியா முன்னேற்றமும் உண்டு. நிறைய பேருக்கு வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போய் படிக்கிறதுக்கான பாக்கியம் இந்த மாதத்துல கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியா பயணம் உண்டு, கல்வி ரீதியா மாற்றம் உண்டு, கல்வி ரீதியா உயர்வு உண்டு. அதுல எந்த குறையும் இல்லை. அடுத்தது நம்ம பாக்குறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் 6ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால உடல் ரீதியா இதுவரைக்கும் என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு முழுமையான நிவாரணம் கிடைச்சிடும். ஆரோக்கிய ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுமையான நிவாரணம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைச்சிடும். எனவே இந்த மாதத்துல உடல் நலம் சிறப்பா இருக்கும், உடல் நலம் மேன்மை அடையும், அதுலயும் குறையில்லை. இருப்பினும் செவ்வாய் பகவான் நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ரத்த அழுத்தம், மேலும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கவனம் தேவை. சரியான நீர் ஆகாரம் எடுத்துக்கணும். உடலுக்கு தேவையான நீரை கரெக்டா பருகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பாடி டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி வேற எதுவும் மேஜரா பிரச்சனையா தெரியல. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு வராம பாத்துக்கோங்க. 5ஆம் இடத்துல கேது, சூரியன், புதன்லாம் வரதுனால வயிறு சார்ந்த உபாதைகள் வந்து நீங்களாம். அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி வேற எதுவும் பாதிப்பா தெரியல. அடுத்தது இந்த செப்டம்பர் மாதத்துல நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வான சூழ்நிலையில சமாளிக்கிறதுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள் சொல்றேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். முதல்ல ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் நீச்சம் பெறாரு. போன மாதத்துல சொன்ன மாதிரி தான் முருகன் வழிபாடு இந்த மாதத்துல மஸ்டா பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமையில முருக பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி முருகனுடைய வழிபாடை செய்யுங்க. முடிந்தவர்கள் திருச்செந்தூர் அல்லது பழனி இந்த மாதிரியான பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். முடிந்தால் போங்க, ரொம்ப கம்பல்சரிலாம் கிடையாது. இது வந்து ராசி பிரகாரம் கொடுக்குற ஒரு ஜென்ரல் ரிப்போர்ட் தான். அதுல வந்து சிலர் பரிகாரம்லாம் கேட்குறீங்கன்னு இதுல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து இந்த திருப்பதி, பழனி பக்கத்துல இருக்கீங்கன்னா ஒரு டைம் போயிட்டு முருக பகவானை விசிட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த ஜென்ரல் ரிப்போர்ட்டுக்காக நீங்க மெனக்கட்டு அந்த ஸ்தலங்களை போய் விசிட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இது வந்து கோவில் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மன திருப்தி, மன அமைதிக்காக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு மட்டும்தான். அங்க போனீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இப்பெல்லாம் கோவிலுக்கு போனாதான் மன உளைச்சலே அதிகமாகுது. ஏன்னா கூட்டம் அலை மோதுது. அந்த கூட்டத்துல போய் இருக்கிற நிம்மதியும் நம்ம இழந்துட்டு வர வேண்டியதா இருக்கு. எனவே கோவில் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதியை தேடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். எனவே ரொம்ப பிரசித்தியான நேரங்கள்ல போகாதீங்க, ரொம்ப விசேஷமான நேரங்கள்ல போகாதீங்க. அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து திருப்தியா நிம்மதியா பிரார்த்தனை செஞ்சுட்டு வரதுக்கு தான் கோவில் வழிபாடு. ரொம்ப விசேஷமான நாள்ல எல்லாம் போனீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஆகும். எனவே அந்த தாற்பயத்தை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. கோவில் வழிபாடு அப்படிங்கிறது நிம்மதியை தேடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். ஆல்ரெடி நமக்கு ஒரு கஷ்டம், வருத்தம், கவலை இருக்குன்னு தான் கோவிலுக்கு போறோம். அங்க போய்
இருக்கிற கவலையை இன்னும் அதிகப்படுத்திட்டு வரக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற கவலையை அங்க கோவிலே விட்டுட்டு வரணும், இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரணும். அப்படி ஒரு நிதானமான நிம்மதியான ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து ஒரு நாள்ல நீங்க பயணிங்க. இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் விசேஷமான நாள் தான். எனவே இந்த மாதத்துல முருகன் வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகனுடைய ஸ்தலமா இருந்தாலும் ஓகே, நீங்க திருச்செந்தூர் அல்லது பழனி பக்கத்துல இருக்கீங்கன்னா அப்படியே அந்த முருகனை போய் விசிட் பண்ணுங்க, அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருக பகவானை வழிபடுங்க. ஸோ நெய் தீபம் ஏற்றி அந்த வழிபாடை செய்யுங்க. அது இன்னும் மோர் தென் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், தெளிவை கொடுக்கும், செயல் திறனை கொடுக்கும், தொடர்ச்சியா முயற்சி செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு மனோ பக்குவத்தை கொடுக்கும். இதோட நான் உங்களுக்கு சொல்றது, புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமையில பெருமாள் வழிபாடோ அல்லது விஷ்ணு வழிபாடோ பண்ணுங்க. இது துளசி மாலை சாற்றி பெருமாளுக்கு நீங்க வழிபடுறது நல்லது. இது உங்களுக்கு தீராத கடனையும் தீர்க்கும். கடன் சுமை இருக்கிறவங்க இந்த வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாடு புதன்கிழமையில பண்ணுங்க, அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். அடுத்தது நான் ரொம்ப முக்கியமா, நீங்க தெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி பண்ணலினாலும் சரி, இந்த 7:30 சனியில ஒரு தர்ம காரியம் பண்ணிடுங்க. அதாவது உணவு தானம் பண்ணுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது வயதில் மூத்தவர்களுக்கோ ஆதரவற்றவர்களுக்கோ உணவு தானம் பண்ணுங்க. ஆசிரமங்கள்ல ஆதரவற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க. ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வாங்கி கொடுங்க. அது இந்த 7:30 சனியில பண்றது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகளை சரி செஞ்சு நல் வினைகளை உங்களுக்கு அப்படியே உங்க பக்கம் ஈர்த்து கொடுக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல மேன்மை கிடைக்கும். ஓவராலா அந்த பதிவுல இந்த மாதத்துக்கான பலன்கள் தெளிவா கொடுத்துருக்கேன். மேலும் சின்ன சின்ன எளிய பரிகாரங்களும் இதுல ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மாதத்தோட கடைசியில என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கறத எனக்கு ஒரு ஃபீட்பேக்கா கமெண்ட் செக்ஷன்ல இந்த பதிவுக்கு கீழே பதிவிடுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், இதை பொறுத்து இந்த பலன்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் உறுதியா வரும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா பாத்துக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பொதுவான இந்த பலன் ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக கொடுக்கறது. இப்போ இந்த ஜெனரல் ப்ரிடிக்ஷனை நீங்க எப்படி உங்க ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு தற்போது என்ன தசை நடக்குது, அது உங்களுடைய லக்னத்துக்கு யோக தசையா அவயோக தசையா அல்லது மிதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தற்போது உங்களுக்கு வருட கிரகங்கள்லாம் எங்க டிராவல் பண்ணுது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு, சனி, ராகு, கேது எந்த நிலையில இருக்காங்க, உங்க ஜனனகால ஜாதகத்துல வலிமையா இருக்காங்களா அல்லது வலிமை குன்றி இருக்காங்களா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதோட இந்த பொது பலன் நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது நமக்கு மோர் தென் கிளாரிட்டி கிடைக்கும். எனவே இந்த பொது பலனை நீங்க ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். 100% பலன்களை நீங்க உறுதிப்படுத்தி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா நீங்க பாத்துக்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஒரு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர் சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அட்வான்ஸா ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது இந்த சர்வீஸ்ல ஒரு 80 பக்கம் கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு வந்துடும். இந்த PDFல உங்களுடைய ஜாதகம் முழுமையா தெளிவா திருக்கணித முறை பிரகாரம் அழகா உங்களுக்கு ஒரு ஜாதகம் பிரசன்டேஷன் பண்ணிடுவோம். மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அதை பொறுத்து 12 பாவகத்தையும் ஒரு ஆய்வு பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய வலிமை என்ன, உங்களுடைய ஜாதகத்துக்கான முழு பலன்கள் என்ன, ஓவரால் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த 80 பக்கம் கொண்ட PDFல உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். இதோட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, யோகம்னா கிரக சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை நம்ம யோகம்னு சொல்றோம். இல்ல எந்தெந்த கிரக சேர்க்கை இருக்கு, அதுக்கு என்ன பலன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கும், முதல் தர ராஜயோகம் இருக்கும், பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாளவியா யோகம், ஹம்ச யோகம், ருச்சக யோகம், பத்திர யோகம், சச யோகம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயர்தரமான ராஜயோகங்கள்லாம் இருக்கு. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நிறைய கூட்டணி இருக்கு. அதுக்குன்னு ஒரு பலன் நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து கொடுத்திருக்காங்க. சோ உங்க ஜாதக பிரகாரம் என்னென்ன கூட்டணி இருக்கு, அது என்ன யோகம், அதுக்கு என்ன பலன், உங்க ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்க ஜாதகத்தோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத தொகுத்து தெளிவா இந்த 80 பக்க PDFல உங்களுக்கு நாங்க ஒரு பிரசன்டேஷனா கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் A to Z உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், வர்க்க சக்கரங்கள், கிட்டத்தட்ட 16-17க்கு மேற்பட்ட வர்க்க சக்கரங்கள் இருக்கு. இந்த எல்லா வர்க்க சக்கரத்தையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட அஷ்டவர்க்க பரல் ஸ்கோர் என்ன, அஷ்டவர்க்கம்னா அது கோச்சாரத்தை அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அது ஜோதிடம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைனாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல
எந்தெந்த கிரகம் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கு, அஷ்டவர்க்கத்தோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும். அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி இருக்கு, தற்போது என்ன தசாபுக்தி போது அதுக்கு என்ன பலன், பிளஸ் அப்கமிங் தசாபுக்தி என்ன, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தியை தொகுத்து கொடுத்துருவோம். அதோட தற்போதைய கோச்சார நிலவரம், உங்க ஜாதகத்தையும் தற்போது இருக்கக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் இதெல்லாம் சூப்பர் கம்போஸ் பண்ணி தற்போது இருக்கிற கோச்சாரம் உங்களுடைய ஜாதக பிரகாரம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ள ப்ரெடிக்ஷன் வந்து இதுல தொகுத்து கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம 12 பாவகம் சார்ந்த ஒரு ஆய்வு, அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா முழு விளக்கம், உங்க ஜாதகத்துல என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும், பயண யோகம் இருக்கா, இந்த A to Z எல்லாமே உங்களுக்கு தொகுத்து இந்த பிடிஎஃப்ல வந்துடும். இது மட்டும் இல்லாம இந்த பிடிஎஃப்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், இப்படி உங்க ஜாதக பிரகாரம் ஏதாச்சும் தோஷம் இருக்கா, அந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம், அதையும் நம்ம ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல ஆடபிளா கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய தொழிலுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்போம். நீங்க தொழில் செய்றீங்க, உத்தியோகம் பாக்குறீங்கன்னா எந்த தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, அது அப்படியே தொகுத்து உங்களுக்கு 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் தொகுத்து கொடுத்துருப்போம். சோ தொழிலுக்கு உகந்த தசை, உகந்த புத்தி எது, அது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்து திருமணத்துக்கு உகந்த தசாபுக்தி எது, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்தது நீங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க, அந்த வியாபாரத்துக்கு உகந்த காலம் எது, கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்குமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். எந்த தசையில எந்த புத்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த புத்தி உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி கடைசியா உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது வீடு கட்டக்கூடிய யோகம், அது எந்த தசாபுக்தியில உங்களுக்கு சாத்தியமாகும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த தசாபுக்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். சோ இது எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு 80 பக்கம். சிலருடைய ஜாதக பிரகாரம் வந்து அந்த 80 பக்கம் 100 பக்கமா கூட மாறலாம். உங்க ஜாதகத்துல எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் 80 பக்கம் உங்களுக்கு வந்துடும். இப்படி தொகுத்து உங்களுக்கு ஃபுல் பிரசன்டேஷன், உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துக்கான முழு விளக்கம், ஒரு தெளிவு. இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்க ஜாதகத்தோட ஒர்த் என்ன, உங்க ஜாதகத்துல என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு, என்னென்ன கெடுதல் இருக்கு, அதை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் வேணும், பிளஸ் என் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு எனக்கு தெரிஞ்சிடும், அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம வந்து ஒரு இந்தியன் ஆஸ்ட்ராலஜி டீமோட நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன்ல இந்த ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னும் நிறைய சர்வீஸ் ஆட் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் ஒரு பெஸ்ட் சர்வீஸா என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. ஆல்ரெடி நம்ம ஒரு 51 பேஜஸ் பிடிஎஃப் ரிப்போர்ட்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சர்வீஸோட இது வந்து இன்னும் பெஸ்டான சர்வீஸா என் கண்ணுக்கு படுது. அதனால இதை நான் இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு குறுகிய காலம் உங்களுக்கு இது பயணிக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. என்னுடைய கண்ணோட்டத்துல இந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே எனக்கு தெளிவா முழுமையா என் ஜாதகத்தோட விளக்கம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் எனக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல என்னென்ன ஆடபிளா வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் தெளிவா விளக்கியிருக்கேன். இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. மற்ற விவரங்களை நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முழுமையா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்.